Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2023 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. தேர்தலுக்கு பிறகு யார் முதல்வராக பொறுப்பேற்பது என்பதில் காங்கிரஸ் கட்சியில் தொடக்கம் முதலே கடும் குழப்பம் நிலவியது. குறிப்பாக மாநில காங்கிரசின் முக்கிய தலைவர்களான சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் ஆகியோரிடையே முதல்வர் பதவிக்கான போட்டி ஆரம்பம் முதலே கடுமையாக இருந்தது. இருதரப்பு ஆதரவாளர்களும் தங்கள் தலைவருக்கே முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று தீவிரமாக போராடினர். இந்த நிலையில் டெல்லி உயர்மட்ட தலைமை தலையிட்டு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்தது. அதன்படி சித்தராமையா முதல்வராகவும் டி.கே. சிவகுமார் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றனர். அப்போது சித்தராமையா 2.5 ஆண்டுகளும் சிவகுமார் 2.5 ஆண்டுகளும் முதல்வர் பதவி வகிப்பர் என்று அனுமானம் எழுந்தது. இதனிடையே சித்தராமையா முதல்வராக பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் மீண்டும் முதல்வர் பதவி மாற்றம் குறித்த சர்ச்சைகள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல்வராக பொறுப்பேற்றால் நாங்கள் வரவேற்போம் என்று மாநில உள்துறை அமைச்சர் ஜி. பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். அவர் பேசுகையில், மல்லிகார்ஜுன கார்கே மாநிலத்தின் முதல்வரானால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். மிக அதிக அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர் அவர். அதனால் அவர் முதல்வரானால் நாங்கள் வரவேற்போம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கார்கே கர்நாடகாவை சேர்ந்தவர், அவருக்கு மாநில அரசியல் சூழல் முழுமையாக தெரியும், அவருக்கு யாரும் எதுவும் கற்றுத்தர வேண்டிய அவசியமில்லை, அவர் முதல்வராக விரும்பினால் நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் என்றும் தெரிவித்தார். இந்த குழப்பமான சூழலில் சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் இடையேயான முதல்வர் பதவி போட்டி தொடரும் வேளையில் மூன்றாவதாக மல்லிகார்ஜுன கார்கே இந்த போட்டியில் நுழைந்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. சித்தராமையா மற்றும் சிவகுமாருக்கு இடையிலான நேரடி மோதலை தவிர்க்க காங்கிரஸ் உயர்மட்ட தலைமை கார்கேவை முன்னிறுத்தி ஒரு ஸ்மார்ட் மூவ் செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.